வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு பருவம் 2 இலக்கணம் தொழிற்பெயர். தொழில். இப்ப அந்த சொல்ல உச்சரித்து பாருங்க. தொழிற்பெயர். தொழில்னா ஒரு செயலை செய்வது. அதாவது ஒரு வினைச்சொல் எடுத்துக்கலாம் இல்லையா? வினைச்சொல் பாருங்க. தொழில் இப்போ நிறையா தொழில் நமக்கு நிறைய தெரியும். இது உழுதல், அடுத்து தைத்தல், தையல்காரர் செய்யும் தொழில் என்னது? தைத்தல். படித்தல், ஓடுதல், ஆடுதல், குதித்தல், இதெல்லாம் என்னது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செய்வது. இதுதான் எனது தொழிற்பெயர். அதை தான் எனது நாம் வினைச்சொல் என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா? இந்த தொழிற்பெயர் வந்து எண், எண், இடம், காலம், பால் இவற்றையெல்லாம் காட்டாது இல்லையா? காலம், முக்காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இதையெல்லாம் காட்டாது. பால் ஆண்பாலா பெண்பாலா இவையெல்லாம் சுட்டாது இல்லையா? பொதுவா ஒரு வினைச்சொல்லை குறிக்கும். நாம் செய்கின்ற செயலை குறிப்பதுதான் எனது தொழிற்பெயர் இல்லையா? எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தல், அல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல், இவையெல்லாம் எனது தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து பாருங்க எத்தனை 2 வகைப்படும். முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றெல்லாம் இதனை வகைப்படுத்துவர். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ விகுதி எதெல்லாம் எது பாரு. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, இந்த சொற்களை பாருங்க. இவைதான் எனது நட, உண், வாழ், இதெல்லாம் எனது வினை பகுதிகள். இதுல வினை பகுதிகள்ல வந்து அந்த விகுதிகள் சேர்ந்து வருவதுதான் எனது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படி என்று நாம் குறிப்பிட்டோம். கல், அல், உ, கை, இவைதான் எனது விகுதிகள். இந்த வினைப்பெயர்களோடு விகுதிகள் சேர்ந்து வருவதுதான் எனது விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்று குறிப்பிடுகிறோம். அழகா கொடுத்திருக்காங்க பாரு. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மை, இவையெல்லாம் எனது தொழிற்பெயர்ல விகுதிகளாக வரும். ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா போய் தருதல், அதுல என்னது விகுதி பாரு? தல். அடுத்து பாருங்க கூறல், அல். அடுத்து பாருங்க ஆட்டம், அம். அடுத்து விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, கு. அடுத்தது பாருங்க நட்பு, இந்த பூ வந்து எனது விகுதி. மறைவு, ஊ வந்து எனது விகுதி. மறதி, அந்த தி விகுதி. உணர்ச்சி, சி அந்த எழுத்து வந்து விகுதி. கல்வி, வி விகுதி. செய்யாமை, அடுத்து மை விகுதி. இவையெல்லாம் எனது விகுதி. அடுத்தது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் என்னது? இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. வானில் இடி இடித்தது. இப்போ சோறு கொதி வந்தது. இடி, இந்த கொதி, இந்த சொல்ல சேர்த்து பாருங்க. இந்த 2 சொற்களை எனது இடித்தல், கொதித்தல் என்று இந்த சொற்களின் பகுதிகள். இவையெல்லாம் பகுதி. இவை இப்ப இடி இடித்தது, கொதி வந்தது, இதெல்லாம் எனது ஒரு ஒருமை சொற்கள் இல்லையா? ஒருமையில வரக்கூடிய சொற்கள். இவைதான் எனது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்தது பாருங்க. அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். திரிதல் எனது மறைதல், திரிந்து வருவது. பாருங்க, தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். பேரு. அடுத்து பாரு உணவின் சூடு குறையவில்லை. இந்த 2 தொடரையும் படிச்சு பாருங்க. பேரு, சூடு, இந்த சொற்கள்ல
அந்த எழுத்துக்கள் வந்து பே நெடில் எழுத்து, இது சு நெடில் எழுத்து. இந்த நெடில் எழுத்து குறில் எழுத்தாக ஒலித்து வரும்போது பே, சு என்னும் பகுதிகள் முதல் எழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி வருவதுதான் எனது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று நாம் குறிப்பிடுகிறோம். பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க. விடு, வீடு. முதல் எழுத்துக்கள் வந்து குறில். அடுத்து பாருங்க நெடில். மின், மீன். மீ வந்து குறில். அடுத்து மீ நெடில். அடுத்து கொள், கோல். கோ குறில், கோ நெடில். உடன்படு, உடன்பாடு. இப்படி எழுத்துக்கள் வந்து அதாவது குறுகி ஒலிப்பதும் நீண்டு ஒலிப்பதும் தான் எனது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நம்ம புத்தகத்துல நம்மளுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தொழிற்பெயர் வரிசையில எதெல்லாம் பகுதி விகுதிகளை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். முக்கியமாக இந்த புத்தகத்துல பாருங்க அந்த எவையெல்லாம் விகுதிகள், இந்த விகுதிகளை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அந்த வினைச்சொல் அடுத்து விகுதிகள் இல்லையா? தருதல், தரு வினைச்சொல். தல் எனது விகுதி. கூறல், கூறு வினைச்சொல். அல் எனது விகுதிகள். இப்படி ஒவ்வொரு சொற்களையும் நாம் எவையெல்லாம் தொழிற்பெயரை குறிக்கிறது என்று நாம் நன்கு இந்த இலக்கணத்தை அறிந்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். புரியுதா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.